இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பெண்ணாகரம் சிவக்குமார் அவர்கள் தொடர்ந்து. நாம் தமிழர் கட்சியின் முதல் தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியிலே போட்டியிட வைத்து வரலாற்றில் ஒரு இடம் தந்த எண்ணுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது ஏதாவது வாகனத்தில் செல்லும் போது மலைகளை கண்டால் அந்த மலையை பார் அம்மா, யானை போல் இருக்கிறது, அப்பா அந்த மலையை பார் குதிரை போல் என்று இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி இருப்போம். ஆனால் இப்போது சாலையில் போகிற போது அங்கே பார் கல் குவாரி இருக்கிறது, இங்கே பார் கிரசர் குவாரி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அப்படி இருந்த மலைகளை இன்றெல்லாம் அடித்து நாசமாக்கியது இந்த திராவிட கட்சிகள். காடுகளில் யானைகள் வாழுகின்றன. புலி, சிங்கம், கரடி இத்தனை மிருகங்களில் வாழுகின்ற போது அழியாத காடுகள் நமது ஆடுகளும் மாடுகளும் மேய்கிற போது அழிகிறது என்கிறார்கள் இந்த வனத்துறை அதிகாரிகள். இதே வனத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு ஆட்டுக்கு 20 ரூபாய் வீதம் காசு கொடுத்து விட்டால் ஆடை மேய்த்துக் கொள்ளலாம். ஒரு மாட்டுக்கு 100 ரூபாய் வீதம் பணம் கொடுத்து விட்டால் மாட்டை மேய்து கொள்ளலாம். அப்போதெல்லாம் காடு அழியவில்லை. எங்களது ஐயா வீரப்பனார் இருக்கிற போது இந்த வனத்துறை அதிகாரிகள் ஒருவர் கூட உயிரில்லாமல் நடைவிடமாக இருந்து கொண்டிருந்தார்கள். அவர் ஒருவர் இல்லாத போதுதான் ஒகேனக்கல்லில் இருக்கும் வீடுகளை இடிக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டு காலமாக குடியிருந்த வீடுகளை இடித்தார்கள். இப்பொழுது நாகமரை, ஏமனூர், ஒட்டனூர், சிங்காபுரம் என்ற எண்ணற்ற கிராமங்களில் இருக்கும் விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் 500க்கும் 400 மாடு, 600 மாடு இத்தனை மாடுகள் வைத்திருந்தார்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் கரட்டு ஓரங்களில் 3 மாடுகள் 2 மாடுகள் வைத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த வனத்துறை அதிகாரிகள். இந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு யானையை கொன்று விட்டார்கள் என்று, தந்தத்தை கடத்தி விட்டார்கள் என்று ஏமனூரை சேர்ந்த செந்தில் என்பவரை கைது செய்து சென்றார்கள். அப்போது அவர்கள் சொன்ன செய்தி அவர் விலங்கோடு தப்பிவிட்டார், அதனால் கொன்று விட்டோம் என்று சொன்னார்கள். அந்த சிதிலம் கிட்டத்தட்ட 7 நாட்கள் கழித்து அந்த உடலை கண்டுபிடித்த போது அவர்கள் சொன்னது, விலங்கோடு தப்பிய ஒருவர் எப்படி விலங்கில்லாமல் இறந்து சடலமாக கிடந்தார் என்று ஒரு திமுககாரன் அதிமுககாரன் கேட்கவில்லை. நாங்கள் இந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு சொல்வது, காடுகளில் மாடுகள் மேய்க்காத ஆடுகள் மேய்க்காத சொல்கிறார்கள். எங்கள் பகுதியில் மேட்டூர் அணையில் தண்ணி குறைகிற போது அந்த நிலப்பரப்பில் விவசாயம் செய்வோம். அந்த நிலப்பரப்பில் விவசாயிகளை செய்கிற இடத்திற்கு முளவடை என்று சொல்லுவோம். அந்த முளவடையை கூட ஓட்டக்கூடாது, எந்த காய்கறி செடிகள் வைக்கக்கூடாது, எந்த டிராக்டர் உழக்கூடாது, மாட்டில் உழக்கூடாது என்று தடை போட்டு அங்கு இருக்கும் உழவர்களை அத்தனை பேரும் சிரமப்படுத்துகிறார்கள். இதே திமுக ஆட்சியில் தான் ஏமனூர், சிங்காபுரத்திற்கு மின்சாரம் கொடுத்தார்கள். ஆனால் இன்று குடியிருக்கும் வீடுகளையும் இடிக்கிறார்கள். அங்கு ஆடு மேய்க்க கூடாது என்றும் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே ஏரியூர் பகுதியில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இருக்கின்றன. அந்த 40க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் அஜம்பட்டி என்ற ஒரே ஊராட்சியில் தொடர்ச்சியாக 25 கல்குவாரிகள் இருக்கின்றன. அந்த 25 கல்குவாரிகளும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் கல் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த கல்குவாரிக்கு புதிதாக கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே நாங்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாக 10க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டோம். அப்போது சொன்னார்கள், நாங்கள் பதிவு செய்த இந்த கல்குவாரி வேண்டாம், மக்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னோம். அப்போது எங்களை வெட்டுவேன் குத்துவேன் என்று பெற்றார். ஆனால் நாங்கள் சொல்லிவிட்டு வந்தோம், என்றாவது ஒரு நாள்
2026 தேர்தல் நடக்கிற போது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து உங்களை எல்லாம் மேடை போட்டு சின்ன பின்னா ஆக்கவுறமா இல்லையா என்று சொல்லுங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். அதனால இந்த மலைகளை காக்க என்னுயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் பெண்ணாகரம் தொகுதிக்கு ஒரு முறை வருகை தருமாறு வாய்ப்பு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.